ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ க்ரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெகந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ மெகந்தி கிளாஸில் இது என்ன டாபிக் அப்படின்னா எலிஃபேண்ட் டிசைன்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எலிஃபேண்ட்டை வந்து ஒரு 4-5 எலிஃபேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து 2 எலிஃபேண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வந்து ப்ரைடல் டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு. அதுக்கப்புறமேட்டு கஸ்டமைஸ் பண்ணி எலிஃபேண்டில் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்துட்டு பொறுமையாக போட்டு நோட் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நியூவாக நீங்கள் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர கிளாஸில் எல்லாமே ப்ரைடல் எலமெண்ட்ஸு, ப்ரைடு, க்ரூமு, ஃபுல் டிசைன் எப்படி மெஹந்திக்கு போடுறது, அதாவது ஒரு ப்ரைடுக்கு வந்து எப்படி ஃபுல் ஹேண்ட் டிசைன் போடுறது, எங்கே ஸ்டார்ட் அப் டிசைன் யூஸ் பண்ணி எங்கெங்கே ஃபில்லிங்ஸ் டிசைன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டிப்ஸு எல்லாமே இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இனிமேல் வர கிளாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது எல்லாமே அட்வான்ஸ் கிளாஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கிளாஸ் நோட்ஸ் எப்படி அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு மினிமம் ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா, அட்வான்ஸில் ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். டாபிக்ஸ் வேணால் 10 டாபிக்ஸ் இருக்கும். அதில் வந்து கிளாஸஸ் வந்து ஒரு 3-4 கூட அப்டேட் பண்ண சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நான் இன்னும் அக்யூரேட்டாக வந்து இத்தனை கிளாஸ்ன்னு சொல்லலை. ஸோ நான் டாபிக்ஸ் ஆனால் ஒரு மினிமமாக ஒரு 10 இருக்கும். ஓகேவா, 10 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நோட் சப்மிட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்னு ஒரு சிலபஸ் இருக்கும். ஓகேவா, நான் அது வந்து சிலபஸ் வந்து நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். பேசிக் சிலபஸ், அட்வான்ஸ் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வந்து சிலபஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து கிளாஸ் நோட்ஸ், ரஃப் கிளாஸ் நோட்ஸ், அதாவது இப்போ வந்து கிளாஸ் பேலன்ஸ் இருக்கிற கிளாஸ் 10 கிளாஸும் நான் சப்மிட் பண்ணதும் நீங்கள் எனக்கு வந்து கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணுறீங்களா, அந்த கிளாஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவேன். குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் சப்மிட் பண்ணவங்களுக்கு மட்டும் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நீங்கள் சிலபஸ் வந்து எனக்கு வந்து ஒரு A4 ஷீட்டு ஸ்பைரல் பண்ணியோ, இல்லை அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ட்ராயிங் நோட்டு, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நோட் வேணும், மெஹந்திக்கு வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு நோட்டு வேணும் அப்படின்னா அது நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி வாங்கணும். இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்ன சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த நோட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேசிக் சிலபஸ் ஃபஸ்ட்டு பேஜில் ஆஷா ஸ்டூடியோ க்ரியேஷன்ஸ்னு சொல்லிவிட்டு மெஹந்தி கிளாஸ்ன்னு போட்டுட்டு உங்கள் நேமு, ஃப்ரம்மு, மொபைல் நம்பர் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் சிலபஸ் எழுதியிருக்கணும். பேசிக் மெஹந்தி கிளாஸ் சிலபஸ் எழுதிட்டு ஸோ பேசிக் சிலபஸ் படி நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோமோ, சிலபஸில் நான் என்ன ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்கணும் அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு மெஹந்தி, அதாவது அந்த நோட்டில் கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு போட்டு சப்மிட் பண்ணணும். அதில் வந்து பென் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, பென் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எங்கெங்கே பென் யூஸ் பண்ணணும், அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் நான் பெனில் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி பென்னால் வந்து உங்களுக்கு ரஃபாக எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் கிளாஸ் ஒர்க்கில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பென் யூஸ் பண்ணாமல், ரெக்கார்டில் யூஸ் பண்ணாமல், ஸோ எப்படி அந்த ரஃபாக எழுதிருக்கிறது எப்படி நான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். சரியா, ஸோ அதில் வந்து மெஹந்தியெல்லாம் நீட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 1 மந்த் வந்து டைம் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுபடி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ வந்து நீங்கள் அந்த கிளாஸை வந்து பேசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸையும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ 1 மந்த்து ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு, அதாவது சப்மிட் பண்ணுறது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சப்மிட் பண்ணணும். எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் எனக்கு கொரியர் பண்ண முடியும் அப்படின்னா கொரியர் பண்ணலாம். இல்லை என்னால் கொரியர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எனக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். வீடியோ எடுத்துனா ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் சிலபஸ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒன்று விடாமல் கவர் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நோட்ஸ் எப்படி இப்போ சப்மிட் பண்ணணும், ரெக்கார்ட் எப்படி சப்மிட் பண்ணணும்னு கேட்டவங்களுக்கு ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் சொல்லியிருக்கேன், இன்னும் ப்ரீஃபாக சொல்லலை. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பேன். டைம் முடிச்சதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டும் இதில் உண்டு. அசைன்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ப்ரைடல் மெஹந்தி, அதாவது ஒரு ப்ரைடுக்கு எப்படி மெஹந்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் உண்டு அதில். அதாவது இத்தனை ப்ரைடல் டிசைன் போகணும், லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் போகணும், பேக் ஹேண்ட் போகணும்னு சொல்லிட்டு இத்தனை டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அந்த ரெக்கார்டோட. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 1 மந்த் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லைவ் அட்டன் பண்ணுறவங்க லைவில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இல்லை ஓகே நான் வந்து ஆஃப்லைன்லேயே நான் வந்து
சப்மிட் பண்ணுறேன், எக்ஸாம் அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 2 ஹேண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவேன். அதுமாதிரி பிரிண்ட் அவுட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா?